ஒரு தாய் தன் பிள்ளையை தாளாட்டும் பொழுது ஒழுக்கமுள்ள ஒழுக்க செயலனாக, நாட்டிற்கும் நமக்கும் நல்லவனாக, பொறுமையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதை தான் ஒரு பாடலில், பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை, பேர் சொல்லி வாழ்வதில்லை என்று சொல்லி வைத்தார்கள். அதுபோல் ஒரு தாய் தாளாட்டுகின்றால், திருவள்ளுவர் சொன்னார், கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தகன். படித்தா மட்டும் போதாது, அதன் வழி வாழ்ந்து நல்லவனாக இருக்க வேண்டும் என்றும். அதை தாளாட்டில், கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதுபோல் நீயே என் கண்ணா, கற்க கசடர கற்பவை கற்றவின் நீ நிற்க அதுபோல் நீயே என் கண்ணா, நற்பயன் கண்டு நாடிட வேண்டும், நல்லோர் நேசம் கூடிட வேணும், நற்பயன் கண்டே நாடிட வேண்டும், நல்லோர் நேசம் கூடிட வேணும், நயமுடன் யாரோடும் நீ பேச வேண்டும், வீரனுமாவாய் வெறியனகாதே, வீரனுமாவாய் வெறியனகாதே, வேந்தனுமாவாய் நீ வேகம் தேடாதே, வேந்தனுமாவாய் நீ வேகம் தேடாதே, வீண் பெருமை பேசி வீழ்ந்து விடாதே, வீண் பெருமை பேசி வீழ்ந்து விடாதே, அனைத்தும் கற்றாலும் அகந்தையுறாதே, அனைத்தும் கற்றாலும் அகந்தையுறாதே, கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதுபோல் நீயே என் கண்ணா, ஆசை கொண்டாலும் நீ ஆத்திரம் கொள்ளாதே, அன்பே செய்யானாய் அடிமையாகாதே, ஆசை கொண்டாலும் நீ ஆத்திரம் கொள்ளாதே, அன்பே செய்யானால் அடிமையாகாதே, தாய் திருநாடு வாழ்ந்திட வேணும், தாய் திருநாடு வாழ்ந்திட வேணும், தன்னலம் கொள்வோரை வீழ்த்திட வேணும், தன்னலம் கொள்வோரை வீழ்த்திட வேணும், தர்மமே என்னாலும் நாம் காத்திட வேண்டும், தர்மமே என்னாலும் காத்திட வேணும், கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதுபோல் நீயே என் மன்னா என்று பாடுவாள். அப்படி இருக்கும் பொழுது தந்தையும் ஒன்றும் செய்ய முடியாது, தாயும் ஒன்றும் செய்ய முடியாது. புறநானூற்றில் சொல்லுவார், ஈன்று புறந்தறுதல் எண்டலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வெள்வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, ஒளிருவாள் அருஞ்சவம் முறுக்கி களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று ஒரு புறநானூற்று பாடல். பெற்றெடுப்பது அன்னை, அவனை சான்றோனாக்குவது தந்தை, அடுத்தது அவனை வீரனாக்குவது அரசனின் கடமை. அதோடு அவன் நல்ல வீரனாக, ஒழுக்கமுள்ளவனாக, கல்வியில் சிறந்தவனாக, போரில் வீரமரணம் அடைய வேண்டும். அதுதான் பெற்ற தாய்க்கு பெருமை என்று அக்காலத்தில்
புலியை முறத்தால் விரட்டிய மங்கையர் என்று சொல்வார்கள். குறிஞ்சி நில மக்கள் மலைப்பகுதியிலே புலியை முறத்தால் விரட்டினார்கள் என்று சங்க இலக்கியம் ஒன்று சொல்லும். அதையே ஒரு பாடலில் காடுபடு வேங்கையை அடக்கிய மடமாதர், காடுபடு வேங்கையை துரத்திய மடமாதர் என்று வரும். இவ்வாறெல்லாம் ஒரு தாய் தன் பிள்ளை எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வளர்த்தாலும், ஆன்றோர்கள் அறிவுரை கூறியிருந்தாலும், இன்று கல்விக்காகவோ தொழிலுக்காகவோ இளம் வயதில் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் அவர்களுக்கு நல்ல உறவு வேண்டும், நல்ல நண்பர்கள் வேண்டும், நல்ல சகவாசம் இருக்க வேண்டும், நல்ல ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும், எந்த இடத்தில் எப்படி எங்கு செயல்பட வேண்டுமோ என்று சமயோசித புத்தியை பயன்படுத்தி நல்லவனாக வாழ வேண்டும் என்பதுதான் அனைவரது விருப்பம். ஆனால் இன்று சூழ்நிலை சந்தர்ப்பம் அவர்களை வேலையின்மை எத்தனையோ காரணங்களால் அவர்கள் வழிமாறி செல்லுகின்றார்கள். அவர்களெல்லாம்